வணக்கம் மக்களே, நான் இஸ்லாமிட்டியான பாரதி. வெல்கம் டு இஸ்லாமிட்டியான பாரதி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் காலையில் 3 மணிக்கெலாம் இருந்துச்சு நம்மளோட மாசி பச்சை அறுவடை தான் நம்ம கிளம்பிட்டோம். மொத்தம் வந்து இன்றைக்கி 140 முடி நம்ம அறுத்துட்டு போகிறோம். ஏன்னா நேற்று ஈவினிங் வந்து ஃபுல்லாமே அருகில் ஃபுல்லாக ரெஸ்ட்டை போட்டாச்சு. அதனால் எல்லா முடியுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் தான் அறுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் சீக்கிரமே வந்தாச்சு. கரெக்டாக வந்து 5 மணி வரைக்கும் அறுத்தோம்னா ஒரு 150 முடிட்டு அறுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அம்மா கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுனால ஒரு 140 முடி தான் அறுக்க முடிஞ்சுது. மாசி பச்சை அறுத்துட்டு அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம அப்படியே நம்மளோட இன்னொரு தோட்டத்துக்கு போய் பன்னீர் ரோஸ் எடுக்க போனோம். பன்னீர் ரோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அப்படியே இஸ்லாமிட்டி பூ மார்க்கெட்டு கிளம்புனேன். இன்றைக்கி நிலவரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. இந்த பன்னீர் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு எல்லாருக்குமே பூ வரது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால் இந்த ஒரு 10 நாளுமாக பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கு குறையாமல் போயிட்டே இருக்குது. நேற்று இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா ரேட்டு போயிட்டுருக்கு. ஸோ பூ வந்துட்டு நமக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு 5லேருந்து 7 கிலோ வரைக்கும் நம்ம எடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. அதனால் நம்மளுக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த பூ வந்து இன்னும் ஒரு 10 நாளைக்காச்சும் நம்ம அப்படியே குறைய விடாமல் எடுத்துகிட்டே இருக்கோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு செலவு பண்ண காசுலாம் நம்ம பார்க்க முடியும். நம்மளோட பன்னீர் ரோஸு மாசி பச்சை எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இஸ்லாமிட்டி பூ மார்க்கெட்டுக்கு கிளம்பிடலாம். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேல்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் நம்மளுக்கு மிச்சம் இருக்குது. இதையுமே வந்து நம்ம ஒரு 8 மணி வரைக்கும் வச்சோம்னா சேல்ஸ் பண்ணி முடிச்சிடலாம். பன்னீர் ரோஸ் வந்து 100 ரூபா போட்டுட்ருக்காங்க. ப்ளஸ் 2 பூவுமே வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அடிக்கிற வெயிலுக்கு எந்த பூவுமே வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வெயில் வந்து அந்தளவுக்கு ஜாஸ்தியாக அடிச்சிட்ருக்கு. ஸோ நம்ம இதை போட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோம். நானும் மதுரக்காரன் தான்டா. வீட்டுக்கு வந்து நல்லா ஒரு சாப்பாடை போட்டுட்டு அப்படியே ரெஸ்ட்டு போட்டாச்சு. ஏன்னா நீ காலையில் அவ்வளோவா வேலை இல்லை. நான் கிணத்துல வந்து தண்ணி காலியாச்சு. சரி, மதியம் கேப்பில் போயிட்டு நம்மளோட பன்னீர் ரோஸுக்கு மறுபடியும் மருந்து வாங்கிடலாம் அப்படின்ட்டு நான் அப்படியே விக்கிரமங்கலத்துக்கு கிளம்பிட்டேன். கரெக்டாக வந்து நம்ம மருந்து அடித்து 1 வாரம் ஆகுது. இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ள இன்னொரு மருந்து அடித்தா தான் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சமாச்சும் தலை விடுது. வெயில் அடிக்கிற அடிக்கு நம்மளுக்கு தலைவு சரியாகவே வரமாட்டுது. அதனால தான் நம்ம எப்போயும் வாங்குகிற கடைக்கு மருந்து வாங்க வந்திருக்கோம். போன வாட்டம் வந்து பார்த்திங்கன்னா மருந்து நம்மளுக்கு 1500 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். இந்த வாட்டி எப்படியும் ஒரு 1200 ரூபா வந்துருச்சு எல்லா மருந்து சேர்த்துட்டு. ஸோ மதியம் வந்து சாப்பாடு ஸ்கிப் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து என்ன நம்ம இதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு கிரிக்கெட் வந்து கொஞ்சம் சீரியஸாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து ஃபிட்னஸ் பண்ண போகிறோம். அதனால் ஹெவியாக சாப்பிட்டா ஈவினிங் ஓடும்போது அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்படின்றதுனால ஒரு ஆம்லெட்டு தக்காளியும் வச்சு அப்படியே கொஞ்சம் சாண்ட்விச் மாதிரி சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் லைட்டாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஏன்னா அப்போ தான் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஹெவியாக சாப்பிட்டு போனோம்னா நம்ம ஃப்ரீயாக பண்ண முடியாது. அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம கொஞ்சம் டயட் இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் சேஃபான ஒரு ஏரியாவில் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ 4 மணிக்கு தான் நம்ம ப்ராக்டிஸ் போகிறோம். அதுக்கடையில் வந்துட்டு கிணத்துல கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. அதனால் நம்ம மாசி பச்சை தோட்டத்துக்கு கொஞ்சம் நேரம் தண்ணி ஓட்டி விட்டுலாம் அப்படின்ட்டு தண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பைப்லாம் போட்டு ஃபுல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி ஓட்டி விட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 1 ஹவரில் ஒரு 2 குண்டுகிட்ட நம்ம பாய்ச்சிடலாம். ஏன்னா காலையில் தண்ணி காலி ஆனதுனால இன்றைக்கி காலையில் அவ்வளோவா பாயலை. கிணத்துலையுமே வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்குது. ஒரு 2 மணி நேரம் கிட்ட நம்மளுக்கு ஓடும். பட் ஆனால் நம்ம இன்னும் ஒரு 1 மணி நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணோம். அதனால் ஒரு 2 குண்டை மட்டும் பாய்ச்சிட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம். வச்சுருக்கிறத ஈவினிங் முழு கரண்ட் இருந்துச்சுன்னா பாய்ச்சுவோம், இல்லாட்டி நாளைக்கு பாய்ச்சுவோம். தண்ணி வந்து ஒரு குண்டு பாஞ்சிருச்சு. இன்னும் ஒரு குண்டு தான் இருக்குது. அது வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் பாஞ்சிடும். இந்த கேப்பில் போய் நம்ம அப்படியே குளியில் போட்டு அப்படியே கிளம்புவோம். ப்ராக்டிஸ் போகிற முன்னாடி ஏன்டா குளிச்சுட்டு போகலான்னு தோணலாம். பட் வந்துட்டு வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஓட ஆரம்பித்தாலே வேர்த்து ரொம்ப ஒரு மாதிரி கசகசன்னு ஆகிடும். அதனால் குளிச்சுட்டு போனோம்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்துட்டு நம்ம மறுபடியும் மாசி பச்சை வேலைகள்லாம் இருக்குது. அதெல்லாமே முடிச்சுட்டு நம்ம திருப்பி எல்லாம் நைட்டு குளிச்சுக்கலாம். ஓகேவா? சரி, வாங்க குளிச்சுட்டு அப்படியே ப்ராக்டிஸ் கிளம்புவோம். ப்ராக்டிஸ் நான் மட்டும் போக மாட்டேன். நம்ம கூட 2 ஃபைனலுக்கு வேறு வராங்க. ஸோ அவங்களுக்கும் கிரிக்கெட் சொல்லி கொடுத்துட்டு நான் அப்படியே ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜாகிங்கு, அதுக்கப்புறம் ரன்னிங்கு எல்லாமே முடிச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கேட்சஸ் ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் பேட்டிங் ட்ரில்ஸ்லாம் வேறு கொடுத்துட்ருந்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் வந்து ஒரு 1.5 மாதத்துக்கிட்ட ஆகிருக்கு. கூடவே வந்துட்டு கொஞ்சம் ஃபிட்னஸ் ட்ரில்லும் கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்தாலும் அவங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் லிமிட்டடாக அவங்களுக்கு கொஞ்சம் எப்படி கொடுத்தா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் கொடுத்துட்ருக்கேன்.
ரன்னிங் முடிச்சுட்டு இந்த ட்ரில்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க கேட்சிங் ட்ரில்ஸ் போயிட்டாங்க. ஸோ அண்ணன் தம்பி தான் 2 பேருமே. அதனால் அவங்க 2 பேரும் ஒரே தான் வந்துடுவாங்க. நானே வரும்போது பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவேன். தலை கீழே போடு, இப்படி பாரு. இந்த உட்காரு சூர்யா. மாசி பச்சை வந்து ஒரு 40 முடி அறுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். மதியம் லைட்டாக சாப்பிட்டதுனால செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஒரு 7 இட்லி அள்ளி போட்டு தக்காளி சட்னி தேங்காய் சட்னி வச்சு நைட்டு டின்னரை முடிச்சாச்சு. அப்படியே தலைவன் விஜய் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ அப்படியே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு நான் அப்படியே தூங்க கிளம்புறேன். பாய். பார்க்குற எல்லோரும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.